ஒரு கிராமத்தில் மிகவும் உழைக்கும் குணம் கொண்ட ஒரு வியாபாரி இருந்தார். அவர் நிறைய உழைத்தும் அவருக்கு பணமும் வெற்றியும் நிலையாக கிடைக்கவில்லை. ஒருமுறை அவர் தன்னுடைய கவலைகளை தீர்க்கும் வழி தேடி ஒரு புகழ்பெற்ற ஞானியை சந்தித்தார். வியாபாரி அவரிடம் சென்று, ஐயா, நான் விடாமல் உழைக்கிறேன், ஆனால் என் வாழ்க்கையில் வெற்றி கிட்டவில்லை, நிலையான செல்வமும் இல்லை, நான் என்ன செய்ய வேண்டும் என்று பணிவுடன் கேட்டார். ஞானி புன்னகையுடன் ஒரு சிறிய பெட்டியை வியாபாரியிடம் கொடுத்து, இதில் 4 ரகசியங்கள் உள்ளன, இவற்றை புரிந்து கொண்டால் நீ வாழ்வில் மிகப்பெரிய உயரத்தை தொட முடியும் என்று கூறினார். வியாபாரி ஆர்வத்துடன் அந்த பெட்டியை பிரித்தார். அதில் 4 பொருட்கள் இருந்தன. ஒரு மணி, ஒரு ரூபாய் நாணயம், ஒரு சிப்பி, ஒரு வெண்முத்து. இதை பார்த்த வியாபாரிக்கு ஏமாற்றம். தங்கம், வெள்ளி அல்லது ஒரு சாமி சிலை இருக்கும் என்று நினைத்தேன். இது என்ன சம்பந்தமில்லாத பொருட்கள் என்று வருந்தினார். அவர் மீண்டும் ஞானியிடம் சென்று கேட்டபோது ஞானி அவரிடம் இதற்கான விளக்கத்தை சொன்னார். மணி நேரத்தை குறிக்கிறது. ஒரு மனிதன் முதலில் தனது நேரத்தை சரியாக கையாள கற்றுக்கொள்ள வேண்டும். நேரத்தை சரியாக பயன்படுத்துபவன் எல்லாவற்றையும் சரியாக கையாள்கிறான். வீணாக ஒரு நொடியும் செலவிடாதே. 1 ரூபாய் நாணயம், இது பணத்தை குறிக்கிறது. நீ சம்பாதிக்கும் செல்வத்தை எப்படி, எப்போது, எதற்காக செலவழிக்க வேண்டும் என்று யோசித்து செயல்பட வேண்டும். அதே நேரத்தில் எவ்வளவு செல்வம் சேர்த்தாலும் இறுதியில் இந்த ஒற்றை நாணயம் கூட நமக்கு சொந்தமில்லை என்ற உண்மையை உணர்ந்து அடக்கத்துடன் இருக்க வேண்டும். 3வது, முத்து மற்றும் சிப்பி. சிப்பிக்குள் புதைந்திருக்கும் முத்தை போல நீ பயன்படுத்தும் வார்த்தைகள் மதிப்புமிக்கதாக இருக்க வேண்டும். தேவையில்லாத இடத்தில் பேசாதே. பேசுவதற்கு முன் ஆராய்ந்து அளந்து இனிமையாக பேசு. உன் வார்த்தைகள் உன் செல்வத்தை விட அதிக மதிப்பை கொடுக்கும். வியாபாரி 4 ரகசியங்கள் என்று சொன்னீர்களே, 4வது என்ன என்று கேட்டார். அதற்கு ஞானி, இந்த 3 ரகசியங்களையும் தெரிந்து கொண்டால் மட்டும் போதாது, அதை உன் வாழ்க்கையில் உடனடியாக செயல்படுத்தவும் தெரிய வேண்டும். நேரம், பணம், வார்த்தைகள் ஆகிய 3ஐயும் சரியாக கையாண்டு அத்துடன் விடாமுயற்சியோடு உழைப்பவர்களுக்கு தான் வாழ்க்கையில் உண்மையான மற்றும் நிலையான வெற்றி வந்து சேரும்.